ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் அப்படின்றது, இந்த இந்தி திணிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் பாஜக ரொம்பவே என்ன பண்ணாங்க, கையில எடுத்து ஆடிட்டு இருந்தாங்க. உங்க ஆட்டம், எங்க ஆட்டம் இல்ல. கொஞ்சம் நெஞ்ச ஆட்டம் இல்ல. ஏகபோக ஆட்டம் என்ன பண்ணாங்க, ஆடிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய வெளிப்பாடு என்னவா இருந்ததுன்னா, இதெல்லாம் நீங்க ஏத்துக்கினா தான் உங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், நிதிய குடுப்போம். கல்வி நிதிய குடுப்போம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுல என்ன பண்றாங்க, நின்னுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த இந்த மொழி விவகாரம் பாத்தீங்கன்னா, எடுபடவே இல்ல. இங்க பாஜக இங்க வேற மாதிரி நெனைச்சாங்க. ஆனா இது இங்க எடுபடல. தமிழ்நாட்டுல எடுபடல அப்படின்னோனையும் சைலண்டா விட்டாங்க. அடுத்தடுத்தா ஒரு ஒரு விஷயமா என்னென்ன எப்படி எப்படியெல்லாம் இங்க பாஜக பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு கொடைச்சல் குடுக்கணும். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணாங்க, கொடைச்சல் குடுத்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கொடைச்சல் குடுத்துட்டு இருக்காங்க. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. சோ அது மட்டும் இல்லாம இந்த இந்தி திணிப்புக்கு பாத்தீங்கன்னா முதல்ல எதிர்த்து நின்னு அடிச்சது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். எங்களுக்கு தேவை தெரியுங்க. எந்தெந்த மொழியை கத்துக்கணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்ற ரேஞ்சில தான் இங்க தமிழ்நாடு தக்க பதிலடி கொடுத்தது. அது மாத்திரம் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பேசினார் இதே அமித்ஷா அவர்கள், இங்கிலீஷ் பேசுறவங்க எல்லாருமே வெக்கப்படணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எப்படி சொல்றது, கர்வத்தின் அடிப்படையிலே என்ன பண்ணாரு, பேசினாரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்து மேல அந்த அளவுக்கு அவர் இந்தி மேல சமஸ்கிருதத்து மேல ரொம்ப பற்றாவே இருக்கிறாரு. அவர் எப்படி இந்தி மேலயும் சமஸ்கிருதத்து மேலே பற்றா இருக்கிறாரோ அதே மாதிரிதான் இங்க தமிழ்நாட்டுல தன்னுடைய தாய்மொழிக்கும் இரண்டாவது ஒரு மொழியாக இருமொழி கொள்கை எங்களுக்கு வேணும், 3 மொழி கொள்கை வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி பவரா இருப்போம் அப்படின்றது தானே எடுத்துக்கொள்ளப்படுது. சரி இருக்கட்டும். ஆனா இருந்தாலும் இங்கிலீஷ் பேசுறவங்களை வெக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப பேசப்பட்டது. இதற்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட். அவர் என்னங்க, அவர் தானே பேசினாரு. அவர் தனிப்பட்ட கருத்து. அதுவும் இல்லாம அவர் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுறவங்க வெக்கப்படணும்னு சொல்லிட்டு கரெக்டா தானே சொன்னாரு. அவர் தாய்மொழிக்காக அவர் உரிமையை பேசுறாரு அப்படி இப்படின்னு சொல்லி வக்கனையா பேசின எடப்பாடி பழனிசாமி அதே தாய்மொழிக்காக தானே நம்ம இங்க பேசுறோம், அப்ப ஏன் குரல் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. அது மாத்திரம் இல்லாம இங்கிலீஷ் தெரிஞ்சா உலகத்துல நீங்க எங்க வேணாலும் போய் என்ன பண்ணலாம், பழச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா பொதுவான மொழி, இப்போ நீங்க உலகத்தை எடுத்துக்கிட்டாலும் பொதுவான மொழியா இங்கிலீஷ் அறியப்படுது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இங்க ஏழை எளிய மாணவர்களும் இங்க இங்கிலீஷ் கத்துக்க கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் பாஜக அரசு நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி முதற்கொண்டு எல்லாரும் பண்ணாங்க, கண்டனம் தெரிவிச்சாங்க. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நேற்று தினத்துல முருகர் மாநாடு நடந்தது. அதுல பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசினாரு. பவன் கல்யாண் சீஃப் கெஸ்டா வந்தாரு. அவரை ஹானர் பண்ணணும், அவரை குஷிப்படுத்தணும்ன்றதுக்காக தெலுங்குல எல்லாம் பேசினாரு. பேசிட்டு போயிருக்க வேண்டியது தானே. அப்புறம் அவர் சொல்றாரு, இதுக்குதான் நாங்க சொல்றோம் எதனா ஒரு மொழியை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்கன்னா தெலுங்கு கத்துக்குங்க, அது ரொம்ப நல்லது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்றாரு, மொழியை திணிக்கிறாரு. இதுக்குதான் சார் நாங்க என்ன பண்ணோம், மொழி திணிப்பு எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா பாஜகவுடைய அஜெண்டாவே எதனா ஒண்ணு திணிக்கிறதா வேலையாத கண்டி இதை நீங்க உங்களுக்கு ஏத்ததா வேண்டாமா வேணுமா அப்படின்றத சஜெக்ஷனுக்கே வரமாட்டாங்க. எடுத்ததுல திணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வராங்க. சோ இந்த அமித்ஷா சொன்னதுக்கும் நயினார் நாகேந்திரன் சொன்னதுக்கும் வேறுபாடுகள் இருக்கு. அமித்ஷா அவர்கள் அதாவது டெல்லி பாஜக என்ன பண்ணுதுன்னா இந்தி தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நிக்கிறாங்க. இந்தியை தவிர்த்துட்டு நீங்க வேற எந்த மொழியும் எடுத்துக்க கூடாது, இந்தி மட்டும் போதும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் இருக்காங்க. இதுக்கு அவங்க வேற மாதிரி டெபினேஷன் எல்லாம் கொடுத்தாங்க. நாங்க இந்திய மட்டும் சொல்லல, உங்களுக்கு இஷ்டமான எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஸ்கூல் வருதுன்னா அந்த ஸ்கூல்ல 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்டும் ஒரே மொழி கத்துப்பாங்கன்னா இல்ல, வேற வேற மொழி கத்துப்பாங்க. அவங்களுக்கு விருப்பம் இருக்கும். ஏன்னா விருப்பப்பட்ட மொழியை தேர்ந்தெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த 50 ஸ்டூடெண்ட்டுக்கும் வேற ஒரு மொழினா அந்த 50 ஸ்டூடெண்ட் தனித்தனி டீச்சரா வைக்க முடியும், அப்படி இருக்க முடியாதுல்ல. ஒருவேளை அதை ஏத்துக்கிட்டு நம்ம உள்ள வந்திருந்தோம்னு வச்சுக்கலாம், சரிப்பா மத்திய அரசு என்ன சொல்லுது, விருப்பமான மொழியை தானே தேர்ந்தெடுக்குது, அதனால அதுல சைன் போட்டு உள்ள வந்துருவோம் அப்படின்னா அப்புறம் செக் நம்ம வைப்பாங்க. ஏங்க ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா மொழிக்காக நாங்க என்ன பண்ண முடியாது, டீச்சரை மெயின் பண்ண முடியாது. அதனால எல்லாருக்கும் ஒரே பொதுவான மொழி அது கொண்டு வாங்க அப்படின்னா அப்ப ஹிந்தில தான் நிப்பாங்க. சோ இவங்க எங்க சுத்தினாலும் இந்தி மொழிக்கு தான் வருவாங்க, தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி இந்தி மொழியில தான் நிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிந்துதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு இது வேண்டவே வேண்டாம், எங்களுக்கு இருமொழி கொள்கை வேணும், மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா
ஸ்ட்ராங்கா நின்னாரு. சோ இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தெலுங்கு மொழி வேணும் அப்படின்றாரு. சோ இவங்க பாஜக, டெல்லி பாஜகவும் தமிழ்நாடு பாஜகவும் ஒரு வேறு வேறு வகையான திசையில போறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா அவரு ஹிந்தி வேணும்ன்றாரு, இவரு தெலுங்கு வேணும்ன்றாரு, கன்னடம் கத்துக்குங்க, மலையாளம் கத்துக்குங்க, எது வேணாலும் கத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாஜகவுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எதனா ஒரு திணிப்பை வந்து என்ன பண்ணணும், தமிழ்நாட்டுல திணிச்சுட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சர்வசாதாரணமா கடந்துட போயிடக்கூடாது. இவங்க பேசுறாங்கல்ல, இந்த அஜெண்டா எல்லாமே இவங்க நினைக்கிறாங்களா ஆட்சிக்கு வந்துட்டா இதெல்லாம் நடக்கும். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. இந்திய திணிப்பாங்க, மும்மொழி கொள்கையை திணிப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தை என்ன பண்ணுவாங்க திணிப்பாங்க. அது தொகுதி மறுவரையில வாய மூடி கையை கட்டி நீ எப்படி தன்னுடைய கொள்கை தலைவர்களை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தும் பொழுது இங்க அதிமுக கையை கட்டி வாயை பொத்தின்னு இருந்ததோ, அதே போல ஒவ்வொரு திட்டத்தையும் பாஜக இங்க அமுல்படுத்தும் போது இவங்களால ஒண்ணுமே பேச முடியாது. ஃபீஸ் கைது புடுங்கின மாதிரி தான் அமைதியா உக்காஞ்சிருக்கணும் கண்டி. எதிர்த்து இவங்களால கேள்வி கேட்க முடியாது. கூட்டணியில இருக்கும் போதே எதிர்த்து இவங்களால கேள்வி கேட்க முடியலையே, ஆட்சி அமைஞ்சிட்ட பிறகு எப்படி சார் கேட்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இவங்க கூட்டணியில இருக்கிறாங்க, பாஜகவுக்கு அதிமுக கூட்டணி வேணும் அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா நேற்று தினத்துல முருகர் மாநாட்டுல பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்தியிருப்பாங்களா? திராவிடத்தை ஒழிக்க வா முருகா அப்படின்ற ஒரு வாசகத்தை எழுதியிருப்பாங்களா? இதெல்லாம் எவ்வளவு வெட்கக்கேடானது, எவ்வளவு இழிவானது. இதெல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்காம திராணி இல்லாம ஒரு கோழைத்தனமான அடிமைத்தனமான அதிமுகவா தான் இப்ப இருக்குது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ இதே நிலைமை தான் ஆட்சி அமைஞ்சிட்ட பிறகும் அதிமுகவுக்கு இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. சோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இங்க இவங்க பேசுறது எல்லாமே நம்ம சர்வசாதாரணமா எடுத்துக்க முடியாது. இவங்க எல்லாருமே ஒரு முன்னோட்டமா தான் பேசுறாங்க. நாளை பின்ன அவங்களுடைய ஆசைப்படி இங்க ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு துரோகத்தை இழிக்கணுமோ அந்த அளவுக்கு இழிப்பாங்க. இப்ப நேத்து முருகர் மாநாடு நடத்தினாங்க. இந்த முருகர் மாநாடு வன்முறையை தூண்டுற மாதிரி தான் இருந்தது, பிளவுவாதத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இருந்தது கண்டி. ஒற்றுமைக்கான ஒரு விஷயமா இருந்ததுன்னா இல்லவே இல்லை. ஏன்னா இந்துக்களுக்குள்ளே உங்களுக்கு பிளவுவாதத்தை மதவாதத்தை தூண்டுறாங்க. எல்லா இந்துக்களும் ஒண்ணு அப்படின்னா அப்ப தலித் இந்துக்களுக்கும் நீங்க ஏன் ஒன்னா ஈக்குவலா தரமாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரல. அதுல இங்க வந்து நிக்கவே மாட்டாங்க. ஏன்னா தலித் இந்துக்கள் வந்து நம்மளுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்றதா இவங்க எண்ணுவாங்களே கண்டி. எல்லா இந்துக்களுக்கும் ஒன்னா ஏன் நீங்க அதே மேடையில ஒரு தலித் இந்துக்களையும் ஒரு பிராமணர் இந்துக்களையும் எல்லாரும் கை குலுக்க வைக்க வேண்டியதுன்னா ஏன் வைக்கல அப்படின்னு. ஏன்னா இந்துக்கள் தானே சார், நீங்க இந்துக்களுக்கு தானே இவ்வளவு போராடுறீங்க, இந்துக்களுக்கு தானே இவ்வளவு நீங்க வந்து வரிஞ்சு கட்டின்னு வரீங்க. அப்ப அந்த இந்துக்களை ஒன்னா சேர்த்து வைக்கனா சேர்த்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா அதுலயே இவங்களுக்கு பிரிவு பார்க்கணும், அதுதான் இவங்களுக்கு மெயின் அஜெண்டாவா இருக்குது அப்படின்றதுதான். இவ்வளவு ஏங்க அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு இந்துக்களுக்கு பாதுகாவலரா நாங்க இருக்கோம், இந்து முன்னணி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மேல உங்க ஆட்சி தான் அமைஞ்சது. இங்க நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை பேரழிவு வந்தது, வெள்ளத்தினால புயலினால எவ்வளவு பேரழிவு இருந்தது, அதுல எத்தனை இந்துக்கள் செத்தாங்க. அந்த இந்துக்களுக்கு எல்லாருக்கும் பாஜக ஒன்றிய அரசுல இருந்து தமிழ்நாட்டுக்கு நிதி பெற்று தந்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதற்கு பதில் சொல்லிட்டு இவங்களுக்கு இந்துக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறோமா இல்லையா அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லணும். வயநாடு தேசிய பேரழிவு அப்படின்ற அறிவிக்க மாட்டோம் அப்படின்றத ஒத்த காலில் நின்னாரு மோடி அவர்கள். அப்ப அங்க எத்தனை இந்துக்கள் செத்தாங்க, அந்த இந்துக்களுக்கு எல்லாருக்கும் நீங்க வந்து என்ன வாங்கி கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வி வரல. சோ இவங்களுடைய நிஜமான இந்துக்கள் பாதுகாப்பு என்ன அப்படின்றத இதிலே தெரிஞ்சிடும் சார். இவங்க எல்லாத்துக்குமே வாக்குக்கான அரசியல், வாக்குக்காக மட்டும் தான் இவங்க இந்துக்கள் வேணும். வாக்கு முடிஞ்சிட்ட பிறகு இவங்க இந்துக்களே வேணாம். ஏன் நாடாளுமன்ற தொகுதியில மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் 5 முறை இங்க வந்துட்டு போனாங்க, எல்லா இந்துக்களையும் சந்திச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. இங்க ஜெயிக்கல, ஒரு சீட் இங்க வரல அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வருது நிப்பாட்டிட்டாங்க. எவ்வளவு மழைகள் வந்தது, பேரிடர்கள் வந்தது, எதுனா ஒண்ணு வந்து ஆய்வு செஞ்சு இவ்வளவு நிதி கொடுக்குறோம், இந்தாங்க வச்சுக்கோங்க, உங்க வளர்ச்சியை பாருங்க, இவ்வளவு பேரழிவு நடந்துச்சு, இவ்வளவு பாதிப்பு வந்துருச்சு, இந்தாங்க நிதிங்க வச்சுக்கீங்க, வளர்ச்சியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு கொடுத்ததா? இங்க பாதிக்கப்பட்டதும் இந்துக்கள் தான், அந்த டைம்ல பாதிக்கப்பட்டதும் இந்துக்கள் தான். அப்ப இங்க இருக்கிற பாஜக மாநில தலைவர்கள் எல்லாருமே மேடையில பேசினாங்கல்ல வாய்க்கிழிய, அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா கையை கட்டி அமைதியா இருந்தாங்களே கண்டி. யாருமே இங்க இருக்கிற இந்துக்களுக்கு உரிமையா வந்து யாரும் போய் டெல்லியில போயிட்டு மோடி கட்டி அமித்ஷா கிட்ட போய் பேசிட்டு நிதியெல்லாம் வாங்கி வந்து கொடுக்கல, எந்த இதுவும் இவங்க பண்ணல. ஆனா குறை மட்டும் பயங்கரமா சொல்லுவாங்க. இந்துக்களுக்கு எதுனா ஒண்ணா இப்ப இந்த மாநாடுல நாங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. நீங்க வேணா எழுதி வச்சுங்க சார், தேர்தல் 2026 முடிஞ்சோடனே இவங்க அதிமுக பாஜக தோக்கட்டமே எப்படி பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை இருக்கு. சோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த முருகர் மாநாடு எல்லாமே
ஒரு தேர்தலுக்கு முன்னாடி முன்னோட்டமா தான் இவங்க பார்த்தாங்களே கண்டி இது உண்மையிலே முருகர் பக்தர் மாநாடா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. சோ இவங்க நயினார் நாகேந்திரன் முதற்கொண்டு அண்ணாமலை முதற்கொண்டு மேடையில பேசின பேச்சுகள் எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த எல்லா அஜெண்டாவும் பாஜக போட்டு கொடுத்ததுதான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். சோ நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்தியை விட்டுட்டு இப்ப தெலுங்குக்கு வந்திருக்கிறாரு. சோ பாஜகவுடைய தொடர் முயற்சிகள் எல்லாமே தமிழ்நாட்டுல எதனா ஒண்ணு திணிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் வந்து நிக்குது. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.